சமயநல்லூர் பிரம்ம ஜோதிடர் நிலையத்திலிருந்து பிரம்ம ஜோதிடர் மதன். தற்போது கோச்சார கிரக நிலைகளில் 15/5/2026 வரை 6 கிரக சேர்க்கை கும்பராசியில் ஏற்படுகிறது. இந்த 6 கிரக சேர்க்கையினால் 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை, அதை தவிர்க்கும் வழிகளையும் கூறுகிறேன். பொதுவாக எந்த ராசி கட்டத்திலும் 3 அதற்கு மேல் கிரகங்கள் கோச்சாரத்தில் சேர்ந்து இருந்தால் அது அனைத்து ராசியினருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகளை தரும். இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது தசாபுத்தி பலனாகி அது காலமெல்லாம் பாதிப்பினையும், லக்னப்படியும் ராசிப்படியும் இந்த 2 விதமான பலன்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். தற்போது இந்த காணொளி வெளியிடப்படும் 1/3/2026 அன்று கும்பராசியில் 6 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இந்த 6 கிரக சேர்க்கை குருவின் பார்வையில் படவில்லை. குரு பார்த்துருச்சு அப்படின்னா பெரிய அளவுல பாதிப்பு கிடையாது. குரு பார்க்கல, அதாவது குருவோட பார்வை 5, 7, 9ஆம் பார்வையில இந்த 6 கிரக பாதிப்பு இல்லை. அப்ப உறுதியாக அனைத்து ராசியினர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனாலதான் நான் அந்த வீடியோ போடுறேன். எல்லாருக்கும் பாதிப்பு வந்துடும், நடந்துகிட்டு இருக்கு, அது எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன். அதை பத்தி தெளிவா இப்ப பார்ப்போம். இந்த 6 கிரகத்துல மோசமான இணைவு அப்படின்றது சூரியன் செவ்வாய் இணைவு, செவ்வாய் ராகு இணைவு, செவ்வாய் சனி இணைவு, சூரியன் சனி இணைவு, இது போக சூரியன் ராகு இணைவு. அப்ப எப்படி போனாலும் இந்த 5 ஆபத்தான இணைவுகள், அதாவது 6 கிரகமும் ஒரே கட்டத்துல ஒன்னா உட்கார்ந்துருக்கு. இதுல ஒன்னு லிங்க் பண்ணும்போது நான் சொன்ன இந்த 5 லிங்கிங் ஆபத்தா இருக்கும். அதாவது இந்த லிங்க் நடக்கும்போது எங்களுடைய குருநாதர் சிறுவாலை கிருஷ்ணசாமி ஐயங்கர் அவர் சொல்லி கொடுத்த பாடத்தின்படி கிரக யுத்தம் நடக்கும். அப்ப கிரக யுத்தத்துல இருக்கிற இடமும் அந்த கிரகங்கள் பார்க்கக்கூடிய இடங்களும் பாதிக்கப்படும். அப்ப இந்த 5 ஆபத்தான இணைவுகள் இருக்கும்போது இந்த 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதை எவ்வாறு விளக்குவது, அதற்கு பரிகாரம், இதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ முதல்ல மேச ராசிக்கு 11ஆம் இடத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்படுது. இவற்றோட பார்வை 7ஆம் பார்வையா ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது சிம்மத்தில் பாதிப்பு உண்டு. இது உடல்ல எங்க பாதிக்கும்னா முழங்காலுக்கு கீழ்ப்பகுதி, அடி நெஞ்சு பகுதி, வயிறு பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது கால்கள்ல அடிபடுதல், செரிமான கோளாறு, கடுமையான வாயு தொல்லை, அல்சர், அடி நெஞ்சினில் அவ்வப்போது வலி எடுத்தல், இதெல்லாம் நடக்கும். இதுக்கு பரிகாரமா என்ன செய்யணும் அப்படின்னா, சூரியன் ராகு சனிக்கு, நவகிரகத்தில் உள்ள சூரியன் ராகு சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர பிரச்சனைகள் சரியாகும். இது 15/5/2026 வரையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரியன் ராகு சனிக்கு மேச ராசிக்காரர்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். அடுத்து ரிஷபராசிக்கு, ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் 6 கிரகங்கள் அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்வையிடுகின்றன. 15/5/2026 வரை போக்குவரத்து, ஓடும் எந்திரங்களில் கவனமா இருக்கணும். அது போக்குவரத்துலையும் கவனமா இருக்கணும். எந்திரங்கள்ல உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க கவனமா இருக்கணும். வாகன இயக்கத்துல மித வேகம் நன்று. இது தவிர உடல்ல மேல் நெஞ்சு பகுதியில் அடிக்கடி வலி எடுத்தல், கால் பகுதிகளில் சுளுக்கு, அடிபடுதல், இடறி விடுதல், தவறி விழுதல், இதெல்லாம் ஏற்படும். இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, சனி ராகு செவ்வாய் கிரகங்களுக்கு, நவ கிரகத்துல இருக்கக்கூடிய சனி ராகு செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் ஏற்றி வந்தால் இந்த இடர்பாடுகள் சரியாகும். இப்ப ரிஷபம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மிதுன ராசியை பத்தி பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்தில் 6 கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. அதன் பார்வைகள்
3ஆம் இடத்தில் விழுவதால் ஏற்படும் தொல்லை எப்படி வரும் அப்படின்னா, கால் பகுதி, மூக்கு, காது, வாய், கண், தொண்டை பகுதியில் ஏற்படும். உணவு உண்ணும் போது கவனமாக இருக்க வேண்டும். போக்குவரத்தில் கவனம் ரொம்ப தேவை. கால்களில் நரம்பு, நீர்க்கோவை, புண் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, சூரியன், சனி, செவ்வாய், ராகு இந்த 4 கிரகத்துக்கும், நவகிரகத்துல இருக்கக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய், ராகு இந்த 4 கிரகத்துக்கும் நெய் தீபம் என்னைக்கு ஏற்றணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஏற்றி வரணும். எத்தனை நாளைக்கு ஏற்றி வரணும்னா 15/5/2026, அதாவது வர்ற மே மாதம் 15ஆம் தேதி வரையும் வெள்ளிக்கிழமை ஏற்றி வந்தால் பாதிப்பு கிடையாது. அடுத்து கடகராசி. இந்த கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் 6 கிரக சேர்க்கையும், அந்த 6 கிரகத்தோட பார்வை 7ஆம் இடத்தில் விழுகிறது. 7ஆம் இடத்து பார்வை 2ஆம் இடத்தில் விழுகிறது. அடிவயிறு மற்றும் கண், வாய்ப்பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். அதனால் வாகன போக்குவரத்தில் ரொம்ப மிதமான வேகம் வேணும். எந்திரங்கள் இயக்குவதில் கவனம், மிக கவனம். படிகளில் ஏறி இறங்கும் போது, மாடிப்படி மற்ற இடங்கள்ல படிகளில் ஏறி இறங்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த காலங்களில் அதிகமா குடிநீர் குடிக்கணும். ஏன்னா அப்பத்தான் உடல் சமநிலை ஏற்படும். வயிற்றுல எந்த பிரச்சனையும் வராது. 8ல சூரியன், செவ்வாய், சனி இவைகள் மூலம் மூல நோய், வயிற்று கடுப்பு போன்ற நோய்களால் உபத்திரவம் தர வாய்ப்பு இருக்கு. பரிகாரமாக சூரியன், செவ்வாய், சனிக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களுக்கும் சனிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால், அதாவது வர்ற மே மாதம் 15ஆம் தேதி வரையும் வழிபட்டு வந்தால் எந்த பிரச்சனைகளும் வராது. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல 6 கிரக சேர்க்கை ஏற்படுது. இந்த கிரகங்களுடைய பார்வை 7 இந்த பார்வை 7ஆம் இடத்துல விழுது. அப்ப கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்களை தவிர்த்திடணும். இது போக 7ஆம் இடம் என்பது கூட்டாளிகள், நண்பர்கள், பங்குதாரர்கள் இவர்கள்ட்ட இணக்கமா செல்வது நல்லது. வர்ற மே மாதம் 15ஆம் தேதி வரை இந்த கிரக அமைப்பு ஒன்னா இருக்கு. உடல்ல தலைப்பகுதியில வலி, வீக்கம், மன சஞ்சலம், உறக்கமின்மை, அடிவயிற்றில் வலி போன்றவை ஏற்படலாம். செவ்வாய், சனி, ராகுவிற்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், சனி, ராகுவிற்கு மே 15ஆம் தேதி வரையும் வெள்ளிக்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். இது போக கூடுதலாக மாரியம்மனை வழிபட்டு வர நலமே உண்டாகும். கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இந்த 6 கிரக சேர்க்கை ஏற்படுது. வயிற்று வலி, வயிறு உப்புசம், கேஸ் ட்ரபிள் போன்ற உபாதைகள், கால், பாதம், தலைப்பகுதிகளில் வலி, வேதனைகள், போக்குவரத்து, எந்திர இயக்கங்களில் கவனம், ரொம்ப கவனமா இருக்கணும். சரியாக தூக்கமின்மை ஏற்படும். கண் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகத்திற்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து துளாராசி. துளாராசிக்கு 5ஆம் இடத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. அடி நெஞ்சிலில் வலி எடுக்கும். அப்பப்ப சுருக்குன்னு வலிக்கும். கால்களில் வீக்கம், நீர்க்கோவை, புண், இடறுதல், சுளுக்கு போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. போக்குவரத்தில் கவனம். வாகன இயக்கத்தில் மிதமான வேகம் வேண்டும். சூரியன், செவ்வாய், ராகு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், ராகு இந்த 3 கிரகத்துக்கும் வெள்ளிக்கிழமை அன்று மே மாதம் 15ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமை சூரியன், செவ்வாய், ராகுவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இந்த 6 கிரக பாதிப்பினிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இத்துடன் முதல் பாகத்தை நிறைவு செய்கிறேன். மற்ற ராசியினருக்கு 2ஆம் பாகத்தில் தெரிந்து கொள்ளவும். நன்றி.